வணக்கம். மேடையில் பெற்றிருக்கும் சகோதரர்களுக்கும் அங்கே பெங்களூரில் எதிர்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கும் என் வணக்கங்கள். இங்க காவிரி தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மனிதர்கள் போல் நம் பேச்சுக்கள் இருப்பது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது. மொழி தோன்றுவதற்கு முன்னாலும் கிட்டத்தட்ட குறைந்த உருவில் நாம் எல்லாம் நதிக்கரையில் தண்ணி குடித்துக் கொண்டிருந்தோம். அந்த அளவுதான் இன்றும் நடந்து கொண்டிருப்பது போல் எனக்கு ஒரு பிரமை. இந்த தண்ணி கடந்து வந்த தண்ணியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறார்கள் கர்நாடகத்தில் இருப்பவர்கள். அதை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. இந்த போராட்டத்தில் பெரிய அர்த்தம் அவர்கள் பக்கம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இங்கே பேசும் பொழுது கோபத்தை நாம் அதிகம் பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இது பக்கத்துல விளையாடுற கிரிக்கெட் விளையாட்டு மாதிரி 10 பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு இல்லை. 100 கோடி மக்கள் சேர்ந்து விளையாடுற சமுதாய விளையாட்டு. இந்த விளையாட்டுல எனக்கு என்னுடைய சகோதரர் ரஜினிகாந்தும் வேணும், கும்பளையும் வேணும், லீகலும் வேணும், சக்கராஜும் வேணும், வைரமுத்துவம் வேணும், துல்சாரும் வேணும். எனக்கு இதுல புரிஞ்சா முதல்ல குதிரை ஏறி வாங்கணும்னு பயந்துட்டு கீழே விழுந்ததை கூட பொறுத்த பயந்துட்டு நாம வந்து நின்றுட்டு இருக்க முடியாது. அதான் ஏன்னா மறுபடியும் நடந்தாலும் கீழே இறங்கிடும். அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டம் நாம மத்திய அரசுக்கு சில விஷயங்களை செய்தி சொல்லும் கூட்டமாக இருக்க வேண்டும். அது பயணத்து அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. இங்கே உளவுத்துறை செய்தி சேகரிப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்தி சேகரிக்க வேண்டும். அதையெல்லாம் நானும் வழிபடிய ஆசைப்படுகிறேன். இங்கே இருந்து கர்நாடகத்தை செல்லும் செய்திகள் திருத்து சொல்லப்படுகின்றன. அவ்வாறே அங்கிருந்து இங்கு வரும் செய்திகளும் திருத்து சொல்லப்படுகின்றன. தயவு செய்து இந்த திருத்து சொல்லும் வேலைகளை செய்யாதீர்கள் என்று ஒரு சில ஊடகங்களுக்கு கலங்கூப்பி நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மறுபடி எனக்கு பல விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதது போல் கத்தியது வாழடு சோர்த்தோடு என்று சொல்வதிலும் நம்பிக்கை இல்லை. தாய்மை உணர்வு வேண்டாம். என்ன இதனால ஆபரத்தனம் பிறந்து போயிட்டு நினைக்க வேண்டாம். பெண் இருப்பு இருந்தால்தான் தாய்மை உணர்வு வர வேண்டும் என்பது இல்லை. நம்மளை கூட யோசிச்சு பார்த்தோம்னா அது வரும். நமக்கு இந்த தேவமான ஒரு வசனம் இருக்கு, ஒரு தாய் கதறுவது மாதிரி. நாட்டை நான் கொடுத்த பாடல் தான் ரத்தமா ஓடுதுன்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்காக தாயுடன் கொண்ட கலைஞர்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருதரப்பு கலைஞர்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.